மக்கள் பணியில் எப்போதும் ஈடுபட்டுள்ள அஇஅதிமுகவினரை திசை திருப்பி மக்களிடம் கழகத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்படும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உருவ பொம்மை எரிப்பு போன்ற எந்தவித போராட்டத்திலும் அஇஅதிமுக தொண்டர்கள் ஈடுபட வேண்டாம் என கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிகவினர் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டாலும் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் செயல்படும் நமது இயக்கத்தினர் சூழ்ச்சிக்கு இரையாகி விடாமல் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தனது கட்சியின் சார்பில் நேற்று தஞ்சாவூரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டுள்ளார் என்றும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில் இருந்த திரு விஜயகாந்தை கூட்டத்திற்கு வந்திருந்த அவரது கட்சியினரில் சிலர் பார்க்க இயலாதபடி அவரது உருவத்துடன் இருந்த பிளக்ஸ் போர்டு ஒன்று மறைத்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கூட்டத்திற்கு வந்திருந்த தேமுதிகவினரே தங்களது பிளக்ஸ் போர்டை கீழே இறக்கினர். இதனை மேடையிலிருந்து பார்த்த திரு விஜயகாந்த் அஇஅதிமுகவினர்தான் அவரது பிளக்ஸ் போர்டை அகற்றுகின்றனர் என தவறாக கருதி தனது தொண்டர்களை பார்த்து கூட்ட இடத்தை ஒட்டியிருந்த பேருந்து நிறுத்த நிழற்குடையில் இருந்த தமது உருவப்படத்தை அகற்ற உத்தரவிட்டு அதன்படி தேமுதிக தொண்டர்கள் தமது படத்தை அகற்றியுள்ளனர் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனையினால் உணர்ச்சி வசப்பட்ட அஇஅதிமுக தொண்டர்கள் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் உருவ பொம்மை எரிப்பு போன்ற போராட்டங்களை நடத்தியுள்ளனர் என்றும் அஇஅதிமுக தொண்டர்கள் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்த உள்ளதாக தமக்கு தெரிய வந்துள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக என்பது மிகவும் கண்ணியமான மக்கள் பேரியக்கமாகும். தேமுதிக தொண்டர்களைப் போன்று தரம் தாழ்ந்த நடவடிக்கைகளில் இறங்க வேண்டிய அவசியம் நமது கழக தொண்டர்களுக்கு இல்லை. நமது ஒரே குறிக்கோள் மக்கள் தொண்டாற்றுவதுதான். மக்கள் தொண்டில் எப்போதும் ஈடுபட்டுள்ள பணிகளிலிருந்து நம்மை திசை திருப்பி மக்களிடம் நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தேமுதிக தலைவரும் அவரது தொண்டர்களும் செயல்பட்டுள்ளனர். அவர்களது சூழ்ச்சிக்கு கழக தொண்டர்கள் இரையாகி விடக்கூடாது என்று தாம் அன்புடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தேமுதிகவுக்கு மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உரிய பாடம் புகட்டுவார்கள். எனவே அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டாலும் நாம் நம்முடைய கண்ணியத்திலிருந்து எம்மி அளவும் பிறழ்ந்துவிடக்கூடாது. பேரறிஞர் அண்ணா மற்றும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் செயல்படும் நமது இயக்கம் எப்போதும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றையே உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட வேண்டும். எனவே கழக தொண்டர்கள் திரு விஜயகாந்த் உருவ பொம்மை எரிப்பு போன்ற எந்தவித போராட்டத்திலும் ஈடுபட வேண்டாம் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அவர்களது செயலுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் என விட்டுவிட்டு தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று கழக தொண்டர்களை தாம் அன்புடன் கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.